அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு. நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும், வீட்டில் மகிழ்ச்சி நிம்மதி சந்தோஷம் எல்லாம் பெருகி வழியணும், தடைப்பட்ட பணமெல்லாம் நம்ம தேடி வரணும். அப்படிங்கும்போது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, அது என்ன பரிகாரம், எந்த நாளில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைய நாள் டிசம்பர் மாதத்தின் 27ஆம் தேதி மார்கழி மாதத்தின் 12ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை. சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாளுடைய வழிபாட்டுக்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயருடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. அதுவும் மார்கழி மாதம்ங்கிறதே பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாட்டுக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம். அந்த மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மார்கழி மாதத்திற்குண்டான வளர்பிறை அஷ்டமி திதியானது நமக்கு இருக்குது. இந்த திதியானது எப்போ தொடங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளை காலை 9:22 அப்படிங்கும்போதே தொடங்கிடுது. இது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 7:46 வரைக்கும் இருக்குது. பொதுவாக மாதத்தில் 2 முறை அஷ்டமி திதி வரும். வளர்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி அப்படின்ட்டு. வளர்பிறை அஷ்டமி நாளில் நம்ம ஐஸ்வரேஸ்வரர்னு சொல்லக்கூடிய ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை வழிபாடு செய்யணும். ஏன்னா இந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் தான் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்குமே செல்வத்தை வாரி வழங்கினவர் அப்படின்னு சொல்லலாம். தேய்பிறை அஷ்டமிங்கிறது உங்களுக்கே தெரியும், காலபைரவர் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாள். நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்குவதற்கு நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்ட்டு. மேலும் சனிக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய அஷ்டமி இன்னும் சிறப்பு வாய்ந்தது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சனீஸ்வரருடைய குரு தான் காலபைரவர். தனக்குரிய நாளில் தன்னுடைய குருவாகிய காலபைரவரை நம்ம வழிபாடு செய்யும் போது நமக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த தோஷங்கள் தாக்கங்கள், ஜாதகத்தில் ஏதாவது ஒரு பெயர்ச்சி நடக்குது அல்லது தசாபுத்தி நடக்குது, ஏழரை சனி, கண்டகச்சனி, அஷ்டமத்து சனியெல்லாம் நடக்குது அப்படிங்கும்போது அந்த பாதிப்புகள் நம்ம ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் படத்தை நம்ம தாராளமாக வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம். ஆனால் காலபைரவருடைய படத்தை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாது. சும்மா தீபம் மட்டும் ஏற்றி வச்சு நம்ம வழிபாடு செய்யலாம். சரிங்களா? சரி, இப்படி சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த வளர்பிறை அஷ்டமி நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக தடைப்பட்ட பணமானது உங்களை தேடி வரும். ஏதாவது ஒரு வகையிலேருந்து பணம் உங்களை தேடி வந்துட்டே இருக்கும். 8 திக்குகள்லேருந்தும் பணம் தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம், பிறப்பிறப்பு தீர்த்திருந்தாலும் செய்யலாம். சரிங்களா? எந்த நேரத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளைக்கு நமக்கு காலையில் 9:22 போதே அஷ்டமி திதி தொடங்கிடுது இல்லையா? இப்போ அதுக்கு மேலே நீங்கள் எப்போ வேணால் செய்யலாம். இருந்தாலும் நடுவில் பார்த்திங்கன்னா நமக்கு ராகு காலம் யமகண்டம் இருக்கும். சனிக்கிழமை நாளில் ராகு காலம்ங்கிறது காலையில் 9 மணிலேருந்து 10:30, யமகண்டம்ங்கிறது மதியம் 1:30லேருந்து 3. அந்த 2 நேரத்தை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சரி, இதுக்கு தேவையான பொருள் என்ன, எப்படி செய்யணுங்க அதை பார்த்தலாம். சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு துணி எடுத்துக்கிறது சிறப்பு. அது வெல்வெட் கிளாத்தோ அல்லது காட்டனோ ஏதாவது ஒன்று சிவப்பு நிறத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் எங்ககிட்ட சிவப்பு நிறத்தில் துணி எதுவும் இல்லையே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறவங்க காலியான மண்ணகல் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் அந்த விளக்கினுடைய உள்பகுதியிலையும் வெளிப்பகுதியிலையும் நல்ல மஞ்சளும் பன்னீரும் கலந்த கலவையை நல்லா பூசி காய வச்சு அதன் பிறகு கூட இந்த பரிகாரத்தை செய்கிறது சிறப்பு. அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு 8 மிளகு தேவைப்படுது. எப்போதுமே அஷ்டமி திதிங்கும் போது 8 மிளகு வச்சு பரிகாரம் செய்கிறது வழக்கம். சரிங்களா? ஏன்னா அஷ்டமி திதிக்கும் மிளகுக்கும் நிறைய தொடர்பு உண்டு. இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு சிறு துண்டு பச்சைக்கற்பூரம் எடுத்துக்கோங்க. சிறு துண்டுங்கிறத விட கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா இது பெருமாளுக்கு உரிய சனிக்கிழமை, பெருமாளுக்கு உரிய மாதம். அவருக்கு பிரியமான பொருள்னு பார்க்கும்போது பச்சைக்கற்பூரம், அதனால இது எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அஷ்டமி திதிங்கிறது அஷ்டலட்சுமிகள் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாளாகவும் கருதப்படுது. அப்போ மகாலட்சுமி தாயாருக்குரிய பொருள்னு பார்க்கும்போதும் இந்த பச்சைக்கற்பூரத்தை சொல்லலாம். அதன் காரணமாகவும் இதை நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து ஒரு துளி அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. வீட்டில் பச்சரிசி இல்லைன்னா சமையலுக்கு பயன்படுத்துகிற அரிசியவே கூட எடுத்துக்கோங்க. இருந்தாலும் பச்சரிசி இருந்துச்சு உங்களால் வாங்கவும் முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன்னா இதுவும் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்குரிய 108 பொருட்களில் முக்கியமான ஒரு இடத்த பிடிக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க. என்னென்னா, வீட்டில் சிவப்பு நிறத்தில் துணி இருக்கிறவங்க அந்த துணியை ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. துணி இல்லைன்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி மண்ணகல் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு மஞ்சள்லாம் பூசி எடுத்துக்கோங்க. அது கூட அந்த 8 மிளகு,
கொஞ்சம் அரிசி, ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம், இதையும் எடுத்துக்கோங்க. அடுத்து முக்கியமான பொருள், எதுக்காக நம்ம இந்த பரிகாரத்தை செய்கிறோம்? வளர்பிறை அஷ்டமியும் அதுவுமா குபேரருக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் பணவரவு கிடச்சிச்சு இல்லையா ஐஸ்வர்யேஸ்வரரிடமிருந்து, அப்போ நமக்கும் கிடைக்கணும் இல்லையா, அதுக்காக தான். ஒரு 8 நாணயங்கள் வந்து எடுத்துக்கோங்க. 8 1 ரூபாயாக எடுத்துக்கலாம், இல்லை 1 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 2 ரூபா அப்படின்னு மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஆனால் சில்லறை காசுகள் அப்படிங்கிறது வேணும், 8ங்கிற எண்ணிக்கையில் வந்து வேணும். சரிங்களா? இது எல்லாத்தையுமே நீங்கள் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா வந்து துடைச்சிக்கோங்க. கொஞ்சம் நேரம் உலர விட்டுருங்க. அதன் பிறகு இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு, இப்போ பூஜை அறையில் உட்காந்து செய்கிறவங்க அங்கேயே விளக்கேற்றி வச்சு வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. பீரியட்ஸில் இருக்கிறவங்க ஹாலில் உட்காந்து வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க, நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி. மனதார பைரவரையும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டிக்கோங்க. நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும்னு வேண்டிக்கோங்க. அதே போல் பெருமாளையும் வேண்டிக்கோங்க. இப்போ நீங்கள் எடுத்து வச்ச அந்த துணியிலையோ அல்லது அகல் விளக்குலையோ அந்த 8 நாணயங்களையும் வைங்க. ஒன்று ஒன்றா வைக்கும்போது நீங்கள் வந்து மகாலட்சுமி தாயாருக்குரிய மந்திரத்தை சொல்லலாம், அல்லது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை வந்து சொல்லலாம். ஓம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய நமக. ஓம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய நமக. ஓம் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவாய நமக. இதை சொல்லுங்கள். இப்படி நீங்கள் சொல்லி 8 காசு வைக்கும்போது 8 முறை சொல்கிற மாதிரி வரும். இந்த மாதிரி வந்து நீங்கள் சொல்லிட்டு வச்சுருங்க. அதன் பிறகு இந்த 8 மிளகையும் அது கூடவே வந்துட்டு வைங்க. இதே மந்திரத்தை சொல்லி வைக்கிறதுனாலும் தாராளமாக வந்துட்டு வைக்கலாம். சரிங்களா? எவ்வளவு முறை மந்திரங்களை ஜபிக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லது தானே. அதனால் இது மாதிரி சொல்லிவிட்டு இதுக்குள்ளே வந்து வச்சுருங்க. அடுத்து ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரத்தையும் இதே மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் வச்சுருங்க. அந்த அரிசியும் வந்து இதுக்குள்ளேயே வந்து வச்சுருங்க. இப்போ துணியில் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த துணியை வந்து ஒரு சின்ன மூட்டை மாதிரி வந்துட்டு கட்டிக்கோங்க. அகல் விளக்கில் வச்சுருக்கவங்க இதை அப்படியே வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மூட்டையை இடது உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கோங்க. அகல் விளக்கு வச்சுருக்கிறவங்க அகல் விளக்கு இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கோங்க. கண்களை மூடி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும், தடைப்பட்ட பணமெல்லாம் எங்களை தேடி வரணும். ஒருத்தங்க உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு போய் கொடுக்காம ஏமாத்துறாங்க அப்படிங்கும்போது அந்த பணமானது உங்களை தேடி வரணும், அவங்க மனசு மாதிரி எங்களுக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைங்க. அதன் பிறகு இது ஒரு நிமிஷம் கொண்டு போய் சுத்தமாக இருக்கிறவங்க பூஜை அறையில் வச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க. பீரியட்ஸில் இருக்கிறவங்க டைரெக்டாகவே இதை நீங்கள் கொண்டு போயிட்டு உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சுக்கோங்க. இது வந்து 1 மாதம் வரைக்கும் இருக்கட்டும். இந்த வளர்பிறை அஷ்டமிக்கு வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அடுத்த வளர்பிறை அஷ்டமி வரைக்கும் இருக்கட்டும். பூஜை அறையில் முடிச்சு வச்சவங்களும் எடுத்துகிட்டு போய் பீரோலேயே வந்து வச்சுருங்க. 1 மாதம் கழித்து பார்க்கும்போது இந்த பச்சை கற்பூரம் காற்றுல கரைஞ்சி போயிருக்கும். இந்த மிளகும் அரிசியும் மட்டும் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் தூக்கி எங்கேயாவது மரம் செடி கொடிக்கு அடியில் வந்து போட்டுருங்க. இந்த நாணயங்களை பயன்படுத்தி நீங்கள் ஏதாவது மங்கள பொருட்கள், ஒரு உதாரணத்துக்கு மஞ்சத்தூள் வாங்குறீங்கும்போது இந்த காசை கொடுத்து நீங்கள் வாங்கலாம். சாமிக்கு பூ வாங்குறீங்கும்போது கொடுத்து வாங்கலாம். கோவில் உண்டியலில் போடுறதுக்கு இந்த காசுகளை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது உங்களுடைய வீட்டு பீரோவில் அல்லது பணம் வைக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த 1 மாத காலத்துலேயும் தடைப்பட்ட பணமெல்லாம் உங்களை தேடி வரும். உங்ககிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு போனவங்களும் திரும்ப கொடுப்பாங்க. பல மடங்கு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான அதே சமயத்தில் பவர்ஃபுல்லான இந்த பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.